தி கிரேட் ட்ரையல் 1920ல காந்திஜி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. அதுல பிரிட்டிஷ் பொருட்களை பயன்படுத்த கூடாதுன்னு, இந்திய பள்ளிகளை மட்டும் படிக்கணும்னு, அகிம்சை பின்பற்ற வேண்டும்னு கேட்டு இந்த இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த இயக்கம் 2 வருஷம் வெற்றிகரமா போகுது. February 4, 1922 சௌரி சௌரால இந்த இயக்கத்தை பின்பற்றும் தலைவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அப்போ காவலர்கள் அந்த கூட்டத்தை கலைக்க துப்பாக்கியால சுடுறாங்க. அதுல 3 போராட்டக்காரங்க இறந்து போறாங்க. இதை எதிர்த்து அந்த காவல் நிலையத்தை தீ வைக்கிறாங்க. அதுல 23 போலீஸ் இறந்து போறாங்க. இதனால பிரிட்டிஷ் அரசு காந்திஜியை துரோக வழக்கு போட்டு செக்ஷன் 124A கீழே கைது பண்றாங்க. மார்ச் 18, 1922 அப்போ ட்ரையல் நடக்குது. அதுல காந்திஜி, இந்த சம்பவத்துக்கு முழுக்க நான் தான் காரணம், இதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்கன்னு கேக்குறாரு. இத பார்த்து நீதிபதி C.N. ப்ரூம்ஃபீல்ட் அவரை நாட்டு பக்தர்னு பாராட்டி, இந்த சட்டத்தை மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு காந்திஜிக்கு 6 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறாரு. ஆனா காந்திஜி 2 வருஷம் மட்டும்தான் சிறையில இருக்கிறாரு. அவரோட உடல்நிலை காரணமாக 1924 அப்போ ரிலீஸ் ஆகுறாரு. இந்த ட்ரையல்ல தான் தி கிரேட் ட்ரையல்னு வரலாற்றுல குறிப்பிடுறாங்க.